அண்மை செய்தி. டெல்லியில் பயணம் மேற்கொண்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயுடன் மத்திய அமைச்சரவை செயலாளர் திடீரென சந்திப்பு நடத்தியிருக்கிறார். அது குறித்த செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். டெல்லியில் பயணம் மேற்கொண்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயுடன் மத்திய அமைச்சரவை செயலாளர் திடீரென்று சந்திப்பு நடத்தியிருக்கிறார். இரண்டு நாள் பயணமாக டெல்லி சென்ற தமிழக முதலமைச்சர் விஜய் பிரதமர் மற்றும் நிதியமைச்சரை சந்தித்திருந்தார். இந்நிலையில் தமிழ்நாடு திரும்புவதாக அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்போது தமிழக முதலமைச்சர் விஜயுடன் மத்திய அமைச்சரவை செயலாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். மத்திய அமைச்சரவை செயலாளர் சோமநாதன் தமிழக முதலமைச்சர் விஜயை சந்தித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை டெல்லியிலிருந்து நேரலையாக வழங்குகிறார் செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், இப்ப தமிழக முதல்வர் தமிழ்நாடு திரும்ப திட்டமிட்டிருந்த நிலையில அமைச்சரவை செயலாளரை சந்தித்திருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜயினுடைய 2 நாள் அரசுமுறை பயணம் இன்னும் சற்று நேரத்தில் நிறைவு பெறுகிறது. டெல்லியில அதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறது தமிழ்நாடு அரசு இல்லத்துல. இதற்கு முன்பாக தமிழ்நாட்டை அடிப்படையாக கொண்டு டெல்லியில பணியாற்றக்கூடிய IAS IPS உள்ளிட்ட அதிகாரிகளை எல்லாம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்தித்து வருகிறார். இப்ப நீங்க ஒரு பிரத்யேக காட்சியை பார்க்க முடியும். அதுல தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட மத்திய அமைச்சரவையினுடைய செயலாளர் TV சோமநாதன் முதலமைச்சர் ஜோசப் விஜயோடு ஒரு சந்திப்பை தமிழ்நாடு அரசு இல்லத்துல நடத்த இருக்கார். இந்த சந்திப்பை முடித்துக் கொண்டு சில நிமிடங்களுக்கு முன்பாக தான் அவர் தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்றார். அந்த காட்சிகளை பார்க்க முடியும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரோடு பல்வேறு மூத்த IAS IPS அதிகாரிகள் எல்லாம் சந்தித்து வரக்கூடிய நிலையில் மத்திய அமைச்சரவையினுடைய செயலாளர் TV சோமநாதன் சந்திப்பு என்பது முக்கியத்துவத்தை இந்த பயணத்தில் பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் இன்று நடைபெறுவதாக இருந்த பல சந்திப்புகளும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் பத்மநாபன் சில காட்சிகளை காண்பிப்பார். டெல்லி தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து இந்த காட்சிகள் நேரலையில ஒளிபரப்பப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் 2 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இங்கிருந்து புறப்பட இருக்கிறார். முதலமைச்சருடைய வாகனம், பயணிக்கக்கூடிய வாகனம் தயார் நிலையில் வைக்கப்பட்டு இருக்கிறது. டெல்லியினுடைய திகார் காவல் பிரிவினுடைய 8வது பட்டாலியன் பிரிவு முதலமைச்சருக்கு அந்த அணிவகுப்பு வழங்குவதற்காகவும் தயார் நிலையில இருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் ஒரு பக்கம் நேரலையில பார்க்க முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் மட்டத்தில் பேசும்போது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், எங்களுக்கு இங்கிருந்து நேரடியாக விமான நிலையம் செல்வதற்கு அலாட் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற விவரங்களை எல்லாம் சொல்கிறார்கள். இன்று காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் சிலரை முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த சந்திப்பு என்பது நடைபெறவில்லை அப்படின்றத சில மணி நேரங்களுக்கு முன்பே ஜெயா பிளஸ் உறுதி செய்து அதனை செய்தியாகவும் வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில 2 நாள் அரசுமுறை பயணம் நிறைவடைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக டெல்லியில பணியாற்றக்கூடிய தமிழ்நாட்டு கேடரை சேர்ந்த பல்வேறு அரசு அதிகாரிகளை முதலமைச்சர் விஜய் சந்தித்து வருகிறார். அந்த சந்திப்பின் ஒரு பகுதியாக தான் மத்திய அமைச்சரவையினுடைய செயலாளர் TV சோமநாதன் முதலமைச்சர் விஜயோடு இந்த சந்திப்பு என்பதை நடத்தியிருக்கார். நேற்றைய தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருந்ததாக கூறப்பட்டது. ஆனால் அது திடீரென மாற்றம் செய்யப்பட்டது. அதே குறிப்பிட்ட நேரத்தில் கேரள முதலமைச்சர் VD சதீசனை உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்திருந்தார். இது பல்வேறு கேள்விகளை அரசியல் ரீதியிலாகவும் டெல்லி பயணத்தின் போதும் முதலமைச்சருக்கு எதிராக எழுப்பியிருந்த நிலையில இன்றைய சந்திப்பு என்பது முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. ஒரு பக்கம் இங்கு பணியாற்றக்கூடிய IAS IPS அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய ஒரு வழக்கமான நிகழ்வு என்றாலும் கூட மத்திய அமைச்சரவையினுடைய செயலாளர், அதுவும் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட மத்திய அமைச்சரவையின் செயலாளர் TV சோமநாதன் முதலமைச்சர் விஜயோடு நடத்தியிருக்கக்கூடிய சந்திப்பு என்பது முக்கியத்துவத்தையும் கவனத்தையும் பெற்றிருக்கிறது. சரியா ஒரு 10 மணிக்கு இங்க டெல்லி தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவருடைய பயணிக்கக்கூடிய வாகனத்தை இங்கிருந்து விமான நிலையம் புறப்படுவார் என்றும், விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழ்நாடு திரும்புகிறார் அப்படின்ற தகவல்களும் நம்மால் உறுதி செய்ய முடிகிறது. 2 நாள் அரசுமுறை பயணமாக முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு முதல் முறையாக டெல்லி வந்துவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரை சந்தித்ததற்கு பிறகு 2 நாள் அரசுமுறை பயணத்தை நிறைவு செய்து இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியிலிருந்து புறப்படுகிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய். யோகேஸ்வரன், இப்ப காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து அவர்களுடன் காலை உணவு அருந்துவதாக ஒரு திட்டம் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி யாரையுமே சந்திக்காம அவர் திரும்புகிறார் தமிழகத்திற்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன சொல்லப்படுகிறது தொடர்பாக?
இல்ல, மதிய விருந்துக்கு தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இது நேற்று தமிழ்நாடு அரசு இல்லத்திலும் சரி, இங்கு அரசியல் வட்டத்திலும் சரி ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம். தமிழ்நாட்டில் தாவேகா தலைமையிலான அரசு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய நிலையில அந்த ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியது காங்கிரஸ் கட்சியினுடைய 5 எம்எல்ஏக்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பதவியேற்பு விழாவில் எல்லாம் பங்கேற்று இருந்தார். டெல்லிக்கு முதல் முறையாக விஜயம் வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோரை எல்லாம் சந்திப்பார். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருக்கக்கூடும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. இது நேற்றிலிருந்து இந்த சந்திப்பு எப்போது நடைபெறப் போகிறது, என்ன நேரம் என்பது குறித்தான விவரங்கள் எல்லாம் இங்கு இருக்கக்கூடிய நபர்களிடம் கேட்கும்போது அது தொடர்பான ஒரு திட்டம் இருக்கிறது, ஆனால் நேரம் என்ன என்பது குறித்தெல்லாம் முடிவு செய்யவில்லை என்று தெரிவித்தார்கள். ஆனால் நேற்று இரவு நேரத்தில் இன்று காலை 10 மணிக்கு சந்திப்பு என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடும். விமான நிலையம் செல்வதற்கு முன்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை சந்திப்பார் அப்படின்ற தகவல்களும் சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர்களுடனான சந்திப்பு இல்லை என்று உறுதி செய்யப்பட்டுவிட்டது. மாறாக தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரடியாக புறப்பட்டு டெல்லி விமான நிலையம் சென்று அங்கிருந்து தனி விமானம் மூலமாக அவர் திரும்புவார் அப்படின்ற விவரங்களையும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களை ஏன் சந்திக்கவில்லை அப்படின்ற கேள்வியும் எழுகிறது. ஒரு பக்கம் இது முதலமைச்சர் என்ற ஒரு பயணமாக இருந்தாலும் கூட மற்றொரு பக்கம் தாவேகா கட்சியின் தலைவராகவும் விஜய் இருக்கிறார். ஒரு கட்சியினுடைய தலைவர் டெல்லிக்கு வருகை தரும்போது அவர்களோடு கூட்டணி இருக்கக்கூடிய தேசிய கட்சி தலைவர்களை சந்திப்பது ஒரு மரபு. ஆனால் இந்த முறை ஏன் அவர் சந்திப்பதை தவிர்த்திருக்கிறார், அது தவிர்க்கப்பட்டாரா என்ற பல கேள்விகள் என்பது இந்த விவகாரத்தில் எல்லாம் எழுகிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி என்பது தாவேகாவோடு தொடர்ந்து வரக்கூடிய நிலையில டெல்லி வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் சந்திக்காமல் திரும்புவது பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. ஆனால் இப்போது வரைக்கும் இது உறுதி செய்யப்படவில்லை. ஒரு பக்கம் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்க மாட்டார் அப்படின்ற தகவல்களை பலர் உறுதிப்பட தெரிவித்தாலும் கூட முதலமைச்சருடைய இந்த வாகனம் இங்கிருந்து புறப்பட்டு விமான நிலையம் செல்லும் வரை அது உறுதி செய்ய முடியாது. மாறாக செல்லக்கூடிய வழிகளில் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை சந்திக்கலாம், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் அது தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே தற்போது வரைக்கும் தெரிவிக்கப்படவில்லை. மாறாக இங்கு பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல் தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து புறப்பட்டு நேரடியாக டெல்லி விமான நிலையம் சென்று அங்கிருந்து தனி விமானத்தில் சென்னை திரும்புவதற்கான ஏற்பாடுகள் மட்டுமே இப்போது வரை நடைபெற்று வருகிறது அப்படின்ற விவரங்களை எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி யோகேஸ்வரன்.